விஜிபியில் போட்டிருந்தாங்க. மேலே கீழேன்ட்டு ஒரு வழி ஆயிடுச்சு. பார்க்காதவங்களாம் மறக்காமல் எங்கேயாச்சும் எடுத்தாங்க. ஃபைனலாக அவங்க இங்கேயுமே ஒரு ஆக்டோபஸ் இருந்தது. இந்த ஆக்டோபஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வைப் பண்ணி டான்ஸ் எல்லாமே ஆடிட்டு சரி சுத்தமாகவே ஆள் இருந்தாங்க. அந்த ஃபால் இது கொஞ்சம் கீழே இறங்குது. சரி ட்ரை பண்ணுவோம். எம்ஜிஎம்லேயும் விளையாடிருக்கேன். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி உருண்டிட்டு சுத்தம்னு நினைக்கவே இல்லை. எனக்கு பிரியாணி. வெல்கம் டு சாப் ஷவர். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா விஜிபி தான் மக்களே. இதுதான் விஜிபியோட பார்க்கிங் ஏரியா. விஜிபி ஸ்னோ கிண்டத்துக்கும் விஜிபி மெரின் கிங்டம் அண்ட் விஜிபி யூனிவர்சல் கிங்டம் இது மூணுத்துக்குமே சேர்த்து இது ஒரு பார்க்கிங் தான் மக்களே. வாங்க இப்போ நம்ம விஜிபிக்குள்ளே போகலாம். மறக்காமல் எங்கள் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஏன் நிறைய கமெண்ட்டில் கேட்குறீங்க. நான் வீடியோலேயே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்கள் கொஷனுக்கு எல்லாருக்குமே ஆன்சர் கிடைக்கும். காம்போ ஆஃபருமே விஜிபியில் போட்டிருந்தாங்க. அடுத்தோட டிக்கெட் ப்ரைஸ் வந்து 775 ரூபாவும் சில்ட்ரன்ஸுக்கு 595 ரூபாவும் டிக்கெட். நீங்கள் விஜிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு போங்க, அந்த பிளேஸ் ஒர்த்தா இல்லையான்னு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த வீடியோவில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளும் இப்போது டிக்கெட் வாங்கியாச்சு. நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாகவே. இது வரைக்கும் நான் போன எல்லாமே சண்டே டைமில் தான் நான் எல்லா தீம் பார்க்ஸுமே போயிருந்தேன். பட் எனக்கு கமெண்ட்டில் வீக் டேஸில் வந்து எல்லா ரைடும் ஆப்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அதனால் இந்த வாட்டி வீக் டேஸில் தான் வந்துருக்கும். எங்கள் வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணுங்கள். அப்போது தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ரெகுலராகவே காட்டும். விஜிபியோட மேப்புமே அங்கே வச்சுருந்தாங்க. என்னென்ன இடத்துல என்னென்ன ரைடு இருக்குது அந்த மேப்பில் எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ வாங்க நம்ம உள்ளே போகலாம். கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்ட கொஷின் என்னென்னா, வீக்கெண்ட் டேஸில் ரைடெலாம் ஆப்ரேட் ஆகுமா, எப்படி இருக்கும் அப்படின்னு என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டனால நம்ம இந்த வாட்டி வீக்கெண்ட் டேஸில் போய் தான் வீடியோ போகணும் அப்படி ஃபிக்ஸ் பண்ணி தான் நான் வந்தேனே. உள்ள என்ட்ரன்ஸே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கடையும் வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் என் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரைடு ஒன்று இருக்கும். அது வந்து ஆப்ரேட்டே பண்ணாமல் தான் இருந்தது. சரி, நான் 2 ரூட்டாக பிரிஞ்சுது. நான் அதில் ஒரு ரூட் சூஸ் பண்ணி தான் போனேன். போகும்போதே ஃபஸ்ட்டு வந்து சில்ட்ரன்ஸோட ரைடுன்னு நினைக்கிறேன். அதுவுமே வந்து மெயின்டெனன்ஸில் தான் இருந்தது. பைக் பார்க்கிங்க்கு நம்மக்கிட்ட 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இதை நான் சொல்லவே மறந்துட்டேன் ஸ்டார்டிங்கில். இப்போ வாங்க நெக்ஸ்ட் என்ன ரைடு இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ளையிங் மிஷின் சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு ரைடு இருந்தது. பட் அதுவுமே அண்டர் மெயின்டெனன்ஸில் தான் இருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ரைடுமே ஆப்ரேட் பண்ணல. வாங்கடா அடுத்த என்னடா ரைடு இருக்குன்னு ஆர்வமாக போன இடம் தான் இந்த ரைடு. சூப்பர் டாப்பர். நான் போகும்போது இந்த ரைடு வந்து ஆப்ரேட்டில் இருந்தனால என்ன அந்த ரைடில் போக முடியல. அது பக்கத்தில் ஜெயின்ட் இருந்தது. ஜெயின்ட் போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். க்ரௌட் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்ததுன்னு தான் சொல்லணுமே. எல்லா ரைட்லையுமே கொஞ்சம் பீப்புள் மட்டும்தான் இருந்தாங்களே. இப்போ வந்து எந்த டேர்னுமே வந்துடுச்சு. நானும் இப்போ ரைடில் போகிறேன். ஜெயின்ட்லேயே எனக்கு எம்ஜிஎம் ஜெயின்ட் தான் ரொம்பவே பிடிக்கும். இப்போ நான் விஜிபியோட ஜெயின்ட் தான் ட்ரை பண்ண போகிறேனே. நானும் போய் எனக்கு ஒரு இடத்த பிடிச்சி அந்த இடத்துல உக்காந்தாச்சு. வாங்க இப்போ ஜெயின்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். மேலே போகும்போது எனக்கு ஃபஸ்ட்டில் ஓகே தான், அப்படி தான் இருந்தது. கொஞ்சம் கீழே இறங்கும் போது தான் ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். என்னோடய ஃபேஸ் ரியாக்ஷனை வந்து வீடியோவில் எடுத்துகிட்டே தான் இருந்தாங்களே. எனக்கு ஒரு பக்கம் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறதுனே தெரியல. ரைட் போய் ஒரு டாப் வியூவில் நிற்க வச்சாங்க. அந்த வியூ பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருந்தது. டாப் வியூலேருந்து பார்க்கும்போது விஜிபி எல்லா ரைடுமே தெரிஞ்சுது. அண்ட் விஜிபி பின்னாடி இருக்க பீச்சுமே நல்லாவே தெரிஞ்சுது. நானும் நல்லா உட்காந்து ஹாயாக காற்று வாங்கியிருந்தேன். நல்லா காற்று அடிச்சிட்டு இருந்தது. ரைடை விட்டு இறங்கும் போது லைட்டாக கொஞ்சம் ஹெட் பெயின் இருந்தது. அதுக்கப்புறம் அத்தை ரைடு போகலான்ட்டு நான் ஆர்வமாக வந்த ரைடு தான் ஃப்ளாஷ் டான்ஸு. இந்த ரைடு பார்க்கவே வேறு மாதிரி இருந்தது. சரி ட்ரை பண்ணுவோன்ட்டு ஏறியாச்சு. ஒரு செகண்டில் கிரிக்கலாக ஆயிடுச்சு. ஒரு மாதிரி பயங்கரமாகவே இருந்தது ரைடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கடையுமே இருந்தது. நம்மளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அடுத்ததாக டில் கம்பேட் இந்த ரைடு தான் நம்ம பார்க்க வந்தோமே. இது வந்து கிட்ஸோட ரைடு. கிட்ஸுமே எல்லாருமே ஆர்வமாக போனாங்க. பட் பார்த்தா அங்கே அண்டர் மெயின்டெனன்ஸ்னு போட்டாங்க அந்த ரைடில். பாவம் கிட்ஸுமே ஏமாந்து வந்துட்டாங்க. இந்த சைடில் கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குட்டியாக ரோலர் கோஸ்டர் மாதிரி ஒன்று இருந்தது. அதுக்கப்புறமா வேவ் ஸ்பிங்கர் தான் நம்ம போன ரைடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். என் பின்னாடிலாம் அந்த அளவுக்கு க்ரௌட் எதுவுமே இல்லை. ஓரளவுக்கு ஜாலி தான் போச்சு. இதே மாதிரி ஒரு ரைடு வந்து நான் எம்ஜிஎம்லேயும் விளையாடிருக்கேன். பட் அது ஒரு டைப்பு. விஜிபியில் இது ஒரு டைப். பட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. ரெண்டுமே நல்லாவும் இருந்தது. நல்லா காற்றுல பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. வீக்கெண்ட் டேஸில் போனனால அந்த அளவுக்கு க்ரௌடு யாருமே வரல. கொஞ்சம் பீப்புள் மட்டும்தான் வந்த மாதிரி ஃபீல் பண்ணேன்.
அடுத்தது நான் போன ரைடு தான் ஒரு தலைவலிக்கிற ஒரு ரைடுன்னே சொல்லலாம். நான் என்னவோ ஆர்வக்கோளாறுல நான் உள்ளே போனோன்னே அந்த ஏதோ சுவிட்ச் மாதிரி போட்டு விட்டாங்க. உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருந்தது. என்னவோ சுற்றுற மாதிரி இருந்தது. நடக்கவே முடியல. எனக்கு எப்படியோ அந்த இடத்த விட்டு வெளியே போனால் போதும்டா சாமின்ட்டு நான் ஒரு ஸ்டேஜில் வெளியே போயிட்டேன். சாய் தான் மாட்டிக்கிட்டாங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கவே அந்த இடம் கிளியராக இருக்கலாம். பட் அதுக்குள்ளே போனீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறமா நான் போன இடம் தான் பார்த்தீங்கன்னா அசுர தாலாட்டு போட்டு. எந்த ரைட் போனாலுமே இந்த போட் நான் போகாமல் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக இந்த போட் போயிடுவேன். இந்த விஜிபியில் வந்து இது கொஞ்சம் ஸ்மாலாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு ஆப்போசிட்டில் வந்து கொஞ்சம் பேர் தான் உட்காந்தாங்க. எனக்கு பேக் சைடு சுத்தமாகவே ஆள் கிடையாது. ரைடுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரைடுமே எப்பயும் போல் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் வாமிட் வர மாதிரி இருந்தது இந்த ரைட்லேயுமே எனக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா கங்கோரா ஒரு ரைடு வச்சுருந்தாங்க. இதுவும் வந்து சின்ன பசங்களுக்கான ரைடு தான். இப்போ எந்த குட்டி பசங்களும் இல்லாதனால இந்த ரைடு வந்து ஆப்ரேட் பண்ணல. இதுவுமே ஒரு குட்டி பசங்களுக்கு ரைடு தான். ஏன்னா இது பெரியவங்களுக்கும் இருந்தது, அதே மாதிரி சின்ன பசங்களுக்குமே இந்த ரைடு இருந்தது. இந்த சைட் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிட்ஸ் ரைடு ஏரியா தான். இதில் கூட கிட்ஸ் ஜாலியாகவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது பக்கத்தில் ஏதோ ஒரு ரைடு இருந்தது, பட் அந்த ரைடு எதுவும் ஆப்ரேட் பண்ணலை. கிட்ஸ் ரைடும் சரி, அடல்ட் ரைடும் சரி, நம்ம ஒரு 4 மெம்பர்ஸ் போய் அந்த ரைட் பக்கத்தில் இருந்தால் அந்த ரைட் கண்டிப்பாகவே ஆப்ரேட் பண்ணுறாங்கவங்க. அதுக்கப்புறமா கங்கூராவில் கிட்ஸ் ஏறி விளையாடிட்டு இருந்தாங்க. நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு பேக்கில் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. கிட்ஸ் ஜாலியாகவே ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க தான் சொல்லணுமே இது பார்க்கும்போது. வீக் டேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ரைடு வேணால் எவ்வளோ வாட்டி வேணால் இப்போ விளையாடிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் என் கையில் பிங்க் கலர் டேக் ஒன்று கட்டி விட்டுருந்தாங்க. இதுவே நீங்கள் சண்டே அந்த மாதிரி டைம்லலாம் போனீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு ரைடு வந்து ஒரு வாட்டி தான் அலோவ் பண்ணுவாங்களே. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஏரியா ஃபுல்லாமே கிட்ஸ் ரைடு தான். பட் எந்த ரைடுமே இப்போதைக்கு ஆப்ரேட் இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா எந்த கிட்ஸுமே அந்த இடத்துல இல்லை. கிட்ஸ் எல்லாருமே வாட்டர் ரைடு போகிறதுனால நிறைய கிட்ஸ் ரைடு வந்து ஆப்ரேட் இல்லாமல் தான் இருந்தது. என்னால் எந்த வீடியோவுமே எடுக்க முடியல. அடுத்தது நான் போன ரைடு வந்து ரோலர் கோஸ்டர். ரோலர் கோஸ்டருக்குமே கொஞ்சம் க்ரௌடாக இருந்தது. எப்படி இருக்க போகுது தெரில அப்படின்ட்டு ஆர்வமாக தான் நான் இருந்தேன் ரோலர் கோஸ்டர் போகிறதுக்கு. இப்போ என்னோடய டேர்னு வந்துடுச்சு. நானுமே ரோலர் கோஸ்டரில் வந்து எனக்கு பேக் சைடு தான் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணி நான் உட்காந்துட்டேன். பிகாஸ் ஃப்ரண்ட் சைடில் உட்காந்தா கொஞ்சம் பயமாக இருக்கும். அதனால் நான் பேக் சைடு சூஸ் பண்ணி பேக் சைடில் உட்காந்துட்டேன். இந்த ரைட் போகும்போது எனக்கு எப்படி ஃபீல் இருந்ததுன்னா, குயின்ஸ்லாண்டில் இதே மாதிரி ஒரு ரைட் செட்டப் இருந்தது. அந்த ரைடும் இந்த ரைடும் எனக்கு சேமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி மேலே போயிட்டு கீழே இறங்குறது எல்லாமே அந்த சுற்றுற டைப் எல்லாமே வந்து எனக்கு குயின்ஸ்லாண்ட் ப்ளஸ் விஜிபி ரெண்டுமே எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். குயின்ஸ்லாண்ட் தீம் பார்க் வீடியோ பார்க்காதவங்களாம் மறக்காமல் எங்கள் சேனலில் போய் குயின்ஸ்லாண்ட் தீம் பார்க் வீடியோவும் பாருங்கள். நான் எம்ஜிஎம் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் எம்ஜிஎம் வீடியோவும் போய் பாருங்கள். குயின்ஸ்லாண்டில் இருக்கிற ரோலர் கோஸ்டரும் இதே மாதிரி தான் போச்சு. அந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் போய் எங்கள் சேனலில் போய் பாருங்கள். இதுக்கு மேலே பேசிகிட்டே இருந்தால் நல்லா இருக்காது. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரோலர் கோஸ்டரில் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு கிளிப்பிங் எடுத்திருக்கோம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நான் 3 தீம் பார்க் வீடியோ போட்டிருக்கேன். இந்த 3 தீம் பார்க் வீடியோத்துக்கும் எனக்கு 1500 மேலே லைக் வந்தால் நான் கண்டிப்பாக ஒண்டர்லா பிளாக் தண்டர் வீடியோவும் நான் போடுறேன். ஆல்ரெடி எம்ஜிஎம்மும் குயின்ஸ்லாண்டுக்கும் எனக்கு 1000 மேலே லைக் வந்திருக்கு. இன்னும் 500 லைக்ஸ் மட்டும் எனக்கு 2 வீடியோத்துக்கு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நான் ஒண்டர்லா போய் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நீங்கள் போடுற லைக், நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு அடுத்த வீடியோவுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நீங்கள் போடுற லைக்னால் தான் உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவை. ஃபைனலி ரைடுமே முடிஞ்சு நம்ம போன இடம் தான் சாப்பிட தான் மக்களே நான் போனேன். ஏன்னா ரொம்ப வரை டயர்ட் ஆகிட்டேன். சாப்பாடுலாம் எப்படி ஃபுட் கோர்ட் தான் நான் போனேன். விஜிபியோட ஃபுட் கோர்ட் பார்க்கவே ரொம்ப சூப்பராகவே இருந்தது இந்த ஆம்பியன்ஸே. நான் சாப்பிட போன டைம் பார்த்தீங்கன்னா 2 o'clock மேலே தான் இருக்குமே. உள்ளே போய் பார்க்கும்போது டைனிங் செட்டப் எல்லாமே ஓரளவுக்கு சூப்பராகவே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி இப்படியே பார்த்துருந்தா எப்படி நம்மளுமே சாப்பிட்ணுமே அப்படின்ட்டு நானுமே பிரியாணி கேட்டேன். பட் பிரியாணி வந்து சில்லி சிக்கன் பிரியாணி தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ வந்து சில்லி சிக்கன் பிரியாணி நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். என்னோடய ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். எனக்கு பிரியாணி அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை. ஏதோ பரவாயில்ல, பசிக்கு சாப்பிட்டேன். லன்ச் முடிச்சுட்டு எங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரைட் தான் மக்களே. விஜிபியில் வாட்டர் ரைட் சூப்பராக இருக்கும்னு எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. விஜிபியும் போக சொல்லி ரெக்கமெண்டும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால நான் விஜிபி வந்திருந்தேன். வந்ததுக்கு வாட்டர் ரைடு மிஸ் பண்ண முடியுமா? வாட்டர் ரைடுக்குள்ளேயுமே ஒரு என்ட்ரியை போட்டோம். வாட்டர் ரைடில் தான் நிறைய க்ரௌடே இருந்தது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். மற்ற எந்த ரைட்லேயுமே அந்தளவுக்கு க்ரௌடே கிடையாது. பட் வாட்டர் ரைடு வந்தீங்கன்னா இருக்கிற எல்லா பீப்புளுமே வாட்டர் ரைடில் மட்டும்தான் இருந்தாங்களே.
சில்ட்ரன்ஸ், அடல்ட் மோஸ்ட் ஆஃப் வந்த எல்லாருமே வாட்டர் ரைட் சைடு தான் இருந்தாங்களே. இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான வாட்டர் ரைடில் குடிக்கிற ட்ரெஸ்ஸும் அவங்க சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட சைஸ், அதோட ப்ரைஸுமே அவங்க போட்டிருந்தாங்க. தென் லாக்கர் ப்ரைஸுமே அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நாங்களுமே ஒரு லாக்கர் வந்து அங்கே வாங்கிட்டோம். பிகாஸ் எங்களோட லக்கேஜும் நாங்கள் அங்கே வைக்கணும்ல. ஸோ எங்களுக்கும் ஒரு லாக்கர் நாங்கள் வாங்கியாச்சு. எங்களோட திங்ஸையும் நாங்கள் லாக்கரில் வச்சுட்டு நான் ஆர்வமாக போனேன் வாட்டர் ரைடு எப்படி தான் இருக்க போகுதுன்ட்டு. அதோட ஃபுல் வியூவில் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கேப்சர் பண்ணிக்கிறேன். முதல்ல இந்த வாட்டர் ரைட் ஃபுல் வியூவும் நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் நான் என்னென்ன விளாண்டேன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் வேவ் பூல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்லைடு ஒன்று இருந்தது. தேர்டாக பார்த்தீங்கன்னா குட்டியான ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருந்தது. ஒரு நீர்வீழ்ச்சியில் குடிக்கிற ஃபீல் கிடைக்கிற மாதிரி ஒரு செட்டப்போட ஒரு ஃபால்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த ஃபால் பார்க்கவே ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இதுதான் அந்த வாட்டர் ஃபாலோட ஃபுல் வியூவு. ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த இடம் பார்க்கவே. எப்போயுமே நாங்கள் வாட்டர் ரைட் போனால் நாங்கள் விளாட்றத காட்டியிருக்கவே மாட்டோம். பட் நாங்கள் விஜிபியில் நாங்கள் விளையாண்ட வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணி போட்டிருக்கேன். விஜிபியில் ஒரு சில திங்ஸ் வந்து வாட்டர் ரைடில் கொஞ்சம் மாற்றிருக்காங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி விஜிபியில் மெயினான ஸ்லைட்ஸ் எதுவுமே இப்போதைக்கு ஆப்ரேட் கிடையாது. உங்களுக்கு அங்கே இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் எல்லாமே அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குது. அதுக்கு பதிலாக நிறைய புது ரைட்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க விஜிபியில். சாய் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததே இந்த பெரிய வாட்டர் ஸ்லைட்காக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தாங்க. பட் அவங்க வந்து இதை பார்த்த உடனே ரொம்பவே அப்செட் ஆகிட்டாங்க. பிகாஸ் அவங்க வந்ததே இதுக்காக தான். பட் இது இப்போ அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்கனால சாய் ரொம்பவே சோர்ந்து போயிட்டாங்க. அதுக்கு பதிலாக இப்போது புதுசாகவே அப்டேட் பண்ணியிருக்காங்க. நியூ வாட்டர் ரைட்ஸ் எல்லாமே இப்போ அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுலேயுமே நிறைய ஸ்லைட்ஸ் எல்லாமே இருந்தது. குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாமே என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அந்த ஸ்லைட்ஸ் வச்சுருந்தாங்க. நான் போன தீம் பார்க்குலேயே வாட்டர் ரைடில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்து எம்ஜிஎம் தான். எம்ஜிஎம்மில் வாட்டர் ரைடு ரொம்ப சூப்பராகவே இருந்ததுன்னு நான் சொல்லலாம். ரெண்டாவது ப்ளேஸ் வந்து நான் விஜிபிக்கு தான் தருவேன். ஏன்னா விஜிபிலையுமே நிறைய அப்டேட் கொண்டு வந்து நிறைய ரைட்ஸுமே அவங்க வச்சுருந்தாங்க. பெரிய பெரிய ஸ்லைடு அவங்க ஒர்க் ஆகலைனா கூட புது நியூ ஸ்லைட்ஸை அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே கொஞ்சம் பார்க்க வந்து நல்லா இருந்தது. எனக்கு விஜிபியோட வாட்டர் ரைட்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு நான் சொல்லுவேன். நான் போன தீம் பார்க்கை வச்சு எது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ நான் விளையாட போகிறேன் இந்த ஸ்லைடில். ரொம்ப ஆர்வமாக இந்த ஸ்லைடு விளையாடுறதுக்கு தான் நான் வந்தேன். பட் இந்த ஸ்லைடில் வந்து சின்ன பசங்க விளையாடுற ஸ்லைடு. பட்டு எனக்கும் ஆசையாக இருந்ததா, அதனால் அந்த ஸ்லைடில் விளையாடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெயின் டான்ஸில் வச்சுருந்தாங்க. வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுற மெத்தடு. நான் அங்கே போய் டான்ஸ் ஆடாமல் அப்போ தான் மழையில் விளையாடுற மாதிரி சீன் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போகிறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைடு தான், ப்ளூ கலர் ஸ்லைடு. இதில் வந்து நான் பாதியில் தான் என்னை விட்டாங்க. ரொம்ப ஜாலியாக தான் இருந்தது. குட்டி பசங்க கூட போகிறதுக்கும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாய் என்னை அந்த வீடியோவில் கவர் பண்ணலை. அதுக்கப்புறம் சாய் என்னை தேடிட்டு தான் இருந்தாங்க. நான் எங்கே இருக்கேன்னு தெரியாமல் சாய் தேடிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் போனது ஸ்லைட் நம்பர் 2. இது பிங்க் கலரில் இருந்தது. உள்ளே பார்க்க நல்லா ஒரு 3D லைட்டிங் எஃபெக்டில் இருந்தது. முதல்ல ஸ்டார்டிங் நான் போயிட்டேன். ஒரு சின்ன பையன் போனதுக்கப்புறம் நான் ஸ்லைடில் போனேன். நாங்களாம் பொறுமையாக போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பின்னாடி சாய் தான் வந்தது இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு. அதுக்கப்புறம் என் ஸ்லைட் ஆகலை. சாய் பார்த்து நான் பயந்துட்டு ஸ்லைட் பண்ணாமல் விட்டுட்டேன். இதெல்லாம் இந்த கேப்சர் எல்லாமே வந்து சாய் தான் எடுத்தாங்க. ஃபைனலாக அவங்க வந்த ஃபாஸ்ட்டுக்கு நானும் அந்த குட்டி பையனும் ஸ்லைடை விட்டு இறங்க லேட் ஆகிடுச்சு. செம்ம அடி வாங்கினேன். இந்த சைடில் ஒரு பெரிய ஸ்லைடு இருந்தது. சின்ன பசங்களாம் ஜாலியாக சறுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம பார்த்து சும்மா இருப்போமா, நானும் சறுக்குவேன்ட்டு ஆர்வக்கோலையில் சறுக்குனேன். நல்லா தம்மால்னு வந்து தண்ணியில் விழுந்துட்டேன். ஒரு சின்ன பசங்க ஸ்லைடு நான் விட்டு வைக்கிறதில்ல. எல்லா ஸ்லைட்லேயுமே குட்டி பசங்க ஈக்குவலாக நானுமே விளையாடிட்டு இருந்தேன். ரொம்ப ஜாலியாகவே இருந்தது. அப்புறமா நாங்கள் போன இடம்தான் வேவ் பூல். அந்த இடத்துல செம்மையாக வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தண்ணிக்கு நாங்களாம் தண்ணியில் இருக்கும் போது எங்களுக்கு மேலே 2 பேர் பாட்டெல்லாம் போட்டு ஜாலியாக சாங்க்கு வைப் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க. தண்ணியில் இருக்கவங்க நாங்களுமே ஜாலியாக பாட்டுக்கு வைப் பண்ணி டான்ஸ் எல்லாமே ஆடிட்டு இருந்தோம். அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது தான் தரமான சம்பவமே இருக்குது. இந்த ரைடு நான் வரமாட்டேன் சாய்கிட்ட எவ்வளோ சொன்னேன். சாய் இல்லை, இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இந்த ரைடுக்கு நீ வந்தே ஆகணும், என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அது பக்கத்தில் இருக்க ரைடு வந்து அண்டர் மெயின்டெனன்ஸில் இருந்தது. பட் இந்த ரைடில் வந்து 4 மெம்பர்ஸ் ஒரு சீட்டில் போகிற மாதிரி இருந்தது. சரி ஓகேடா, நம்மளும் போகலாம் அப்படின்னு நானும் களத்தில் இறங்கிட்டேன். கடைசி வரைக்கும் இந்த ரைடில் நான் வரமாட்டேன் அழுதுட்டு இருந்தேன். சாய் ஃபோர்ஸ் பண்ணனால இந்த ரைடுக்கு நான் வரத்துக்கு ஒத்துக்கிட்டு வந்துட்டேன். என் மூஞ்சி பார்த்தாலும் தெரியும், ஒரு மாதிரி பயத்தோடு இருந்தது அந்த இடத்துல. எங்களோட 4 பிளேஸ் சீட்டர் அதில் இருந்தது.
லைஃப் கார்ட் வந்து எந்தெந்த சீட்டில் யார் யார் உட்காரணும் வந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்களுமே அந்தந்த சீட்டில் போய் உட்காந்தாச்சு. எல்லார் காலுமே வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபார்வர்டாக நீட்டி தான் வைக்க சொன்னாங்க. ஃபைனலாக ரைடுமே ஸ்டார்ட் ஆகி எங்களை தள்ளி விட்டுட்டாங்க. போகும்போது இருந்த அந்த எனக்கு பயம் இருக்கே, மேலே கீழேன்ட்டு ஒரு வழி ஆயிடுச்சு. இந்த ரைடில் போகிற ஃபாஸ்ட்டில் என் தலைமுடி எல்லாமே என் மூஞ்சில் வந்து விழுந்துடுச்சு. அந்த அளவுக்கு இந்த ரைடில் பயமாக இருந்தது. நான் கத்துற சவுண்டு மட்டும் தான் எனக்கு அங்கேருந்து கேட்டுது. என் மூஞ்சி பார்த்தாலே தெரியும் இந்த ரைடில் என் ஃபேஸ் ரியாக்ஷன் உங்களுக்கு. எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. நான் மட்டும்தான் அந்த ரைடில் கத்திக்கினும் அழுதுகணும் வந்தது. ஃபைனலி ரைடு முடிஞ்சு இறங்கும்போது கூட இவ்வளோ நாள் எனக்கு வாமிட் வராமல் தான் இருந்தது. பட் இந்த ரைடு இறங்கும்போது ஐயோ சாமி என்னை விட்டால் போதுண்டா சாமின்ட்டு வந்து என் ரியாக்ஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எனக்கு அந்த டைமில் ஒரே வாந்தி வர மாதிரி தான் இருந்தது. வாட்டர் ரைடு முடிச்சுட்டு நான் அடுத்த ரைடுக்கு வந்தேன். இந்த ரைடுமே மிக்சர் இந்த ரைடு பேர், பட் அதுவும் ஆப்ரேட் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் கார்பெட்னு ஒரு ரைடு இருந்தது. அதுவுமே வந்து இப்போதைக்கு ஆப்ரேட் பண்ணல. எல்லாமே 100 மெயின்டெனன்ஸில் இருந்தது. டாப் கன்னுமே ஒரு ரைடு வச்சுருந்தாங்க. இதுதான் விஜிபியோட மெயின் ஒரு கேம்னே சொல்லலாம். இதுவுமே 100 மெயின்டெனன்ஸில் இருந்தது. பிகாஸ் இது தலைகீழ சுற்றுற ஒரு ரைடு. விஜிபியோட மெயின் ரைடு வந்து டாப் கன் தான். அதுவுமே 100 மெயின்டெனன்ஸில் இருந்தது. லாஸ்ட்டாக விஜிபியில் ஒரு ஊஞ்சல் மாதிரி வச்சுருந்தாங்க. விடுவோமா, அதுலேயும் போய் உட்காந்தாச்சு. ஜாலியாக கொஞ்ச நாள் ஃபன் பண்ணி அந்த ஊஞ்சல் விளையாடிட்டு இருந்தேனே. பலூன் ரேஸை ஒரு ரைடு வச்சுருந்தாங்க. பட் அந்த ரைடில் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. பட் ரைடு ஆப்ரேட் ஆகுதுன்னு நினச்சிருப்பீங்க. பட் அந்த ரைடில் 2 பேர் தான் இருக்காங்க. அந்த 2 பேருக்குமே அந்த ரைடு அவங்க ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு ஸ்லோவாக ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் பார்க்குற மாதிரி இங்கேயுமே ஒரு ஆக்டோபஸ் இருந்தது. இந்த ஆக்டோபஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. அதோட கலர்ஸ் எல்லாமே இதுலேயுமே அந்த சுற்றுற மாதிரி தான் இருந்தது. ஆக்டோபஸ் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா 12D ஷோ இருந்தது. பட் இதுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருந்தது. ஸோ இதுக்கு நான் பேமெண்ட்லாம் பண்ணல. பட் இதுக்குள்ளேயே என்னால் போக முடியல. ஸோ பேமெண்ட் பண்ணால் அதுக்குள்ளே போக முடியும். நம்ம பேமெண்ட் பண்ணாததுனால நம்ம அந்த ரைடில் போக முடியல. அப்புறம் கிரேசி பிளெயின், இது வந்து குட்டி பசங்களுக்கான பிளெயினு. குட்டி பசங்க ஜாலியாக ஏறி விளாட்லாம். இது பார்க்குற இந்த சுற்றி இருக்க எல்லா ரைடுமே குட்டி பசங்களுக்கான ரைடு தான். என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து கிட்ஸுக்கு நிறைய ரைடு இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் விஜிபியில். அதுக்கப்புறமா ஒரு விஷயத்தை விடுவோமா, நம்ம தீம் பார்க் போனாலே நாங்கள் மறக்காமல் பண்ணுற விஷயத்தில் கார். எங்களுக்கு கார் ஓட்டுறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் இங்கே கார் ஓட்டுறதுக்கு வந்தாச்சு. இந்த பக்கம் குட்டீஸ் வந்து அழகாக அவங்களுக்கான காரில் அவங்க ஆட்டிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் அடல்ட்ஸ் நாங்கள் ஒரு பக்கம் வந்து ஜாலியாக கார் ஓட்டிகிட்டு இருந்தோம். காரில் ஓட்டிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ஸ் கேமு. பட் இந்த லைட் எதுவுமே இல்லைனாலும் உங்களுக்கு இருட்டாக இருக்குது. ஏன்னா ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து நான் ஈவினிங் டைம் தான் வந்து விளாண்டானே. இந்த ரைடு எல்லாமே இருட்டாக இருக்கனால உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அப்புறம் ராக் அண்ட் ரோல், இந்த ரைடு மட்டும் நான் போவே வேணான்னு சொல்லுவேன். பிகாஸ் இந்த ரைடு போய் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நான் சொல்வேன். ரைடில் ஏற வரைக்கும் நல்லா தான் போஸ் கொடுத்துருந்தேன். ஆனால் இந்த ரைடு இப்படி உருண்டிட்டு சுற்றும்னு நினைக்கவே இல்லை. ரைடில் ஏறினா நாங்கள் அத்தனை பேருமே செம்ம கற்று. பட் அப்பயும் கூட்டம் இல்லை. பட் கொஞ்சம் பேர் தான். அந்த ரைடு உருண்டுறதே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு ரைடு வச்சுருந்தாங்க. பட் இது கொஞ்சம் நைட் டைம் ஆனதுனால அந்த ரைடுமே நிறைய ரைடு ஆப்ரேட் பண்ணல. ஏன்னா வீட்டுக்கு போகிற டைம் ஆகிடுச்சி. ஸோ நிறைய ரைடு ஆப்ரேட் பண்ணாமல் தான் வச்சுருந்தாங்க. பிகாஸ் 6:30 அந்த மாதிரி டைம் ஆகிடுச்சி. இது வரைக்கும் நான் போன 2 தீம் பார்க்குமே நான் சண்டே டைம் தான் போனேன். ரொம்ப ஜாலியாகவே இருந்தது. தீம் பார்க்குமே ஒரு 7-7:30 வரைக்குமே மூடாமல் இருந்தது. பட் இந்த டைம் வந்து நம்ம வீக் டேயில் போனால் சீக்கிரமாக தீம் பார்க்கெலாமே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. வீக் டேயில் ரைட்ஸில் ஆப்ரேட் பண்ணுவாங்களா கேட்ட கமெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்காக லைக்குமே போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா எனக்கு தெரியும். ஃபைனலாக எங்கள் டேக் கட் பண்ண யாருமே இல்லைனால நாங்களே எங்கள் டேக்கை கட் பண்ணிக்கிட்டோம். இதான் யூனிவர்சல் கிண்டத்தோட நைட் வியூ. எல்லாருமே வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுமே வீட்டுக்கு போக போகிறோம். பாய் பாய்.